வணக்கங்க. இப்போ எனக்கு ஒரு தைரியமே இல்லை, எதுனாலும் ஒரு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா செம்பருத்தி பூ. இப்ப பாருங்க, இந்த செம்பருத்தி பூவை நைட்டே தண்ணியில போட்டு அந்த தண்ணிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய உங்க மேல தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே ஊத்திக்கிறீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தியோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கியிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த தண்ணியில நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்ம பலம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த செம்பருத்தி பூ நம்ம உங்க வீட்டுல ஒரு 2 செடினாவது வாங்கி வைங்க. அந்த பூவுல இருந்து நீங்க அந்த பூவை எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற விநாயகருக்கோ, முருகருக்கோ, மகாலட்சுமிக்கோ எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு செல்வ வளமும் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு ஆன்ம பலம் கிடைக்கும். அதனால யாருக்கெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, இப்ப படிக்கிறதுக்கு பயமா இருக்கு, வேலை செய்யறதுக்கு பயமா இருக்கு, வாழ்க்கை பத்தின பயம் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதனால செம்பருத்தி பூவை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டீ போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி அந்த செம்பருத்தி பூவில் என்னெல்லாம் பண்ணி சாப்பிட முடியுமோ தாராளமா நீங்க சாப்பிடலாம், சும்மா கூட நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி அந்த தண்ணியை நான் சொன்ன மாதிரி நீங்க குளிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஆன்ம பலம், ஒரு தைரியம் நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.